ஹலோ வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பதிவு எதற்காகன்னு சொன்னீங்கன்னா, இந்த பதிவு வந்து நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு 9வது நாள் திதி. எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இறந்து ஒரு 9 வருடங்கள் கடந்து விட்டது. ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கவலையாக இருக்குது. ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு தாய் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டங்கிறது அது உணர்றவங்களுக்கு தான் ரொம்ப தெரியும். அந்த மாதிரி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு மாற்றுத்திறனாளி. எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு 12வது வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு அடம் பிடிச்சி ஒரு 12வது வரைக்கும் படிக்க வச்சாங்கன்னா அது எங்கள் அம்மா. ஏன்னா நான் ஹாஸ்டலில் படிக்கும் போது என் பிள்ளை, ஏன்னா என் கூட பிறந்தவங்க 10வது வரைக்குமே தான் படித்தாங்க. நான் 12வது வரைக்கும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படிக்கணும் அப்படின்னாங்க. 12வது வரைக்கும் நான் படித்து அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு முடியல. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனால் இப்போது வந்து எங்கள் அம்மா இல்லைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனால் அவங்க இறந்தாங்கன்னா, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு 2016. ஒரு திடீர்னு ஒரு மரணம் தான் சொல்லணும். காலையில் எங்கள் அம்மா சனிக்கிழமை எங்கள் அம்மா இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மா என்னை வழி அனுப்பிச்சு கடைசியாக அன்றைக்கி தான் நான் எங்கள் அம்மாவை பார்த்தேன். எங்கள் அம்மாவை அன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மா நானும் என் குடும்பம் நைட்டே வரைக்கும் எங்கள் அம்மா கூட தான் 10 மணி வரைக்கும் ஸ்டே பண்ணேன். நைட்டு நான் வீட்டை விட்டு நானும் பக்கத்தில் இருந்தேன், தனி குடித்தனத்தில் தான் இருந்தேன், எங்கள் அம்மா கூட இல்லை. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு இரவு எங்கள் அம்மா என்னை வழி அனுப்பிச்சிட்டு போனது. திருப்பி காலையில் பாப்பா வந்து அவங்க எங்கள் அம்மா கூட தான் தங்கினாங்க நைட்டு. காலையில் எங்கள் பாப்பாவை வந்து குளிப்பாட்டி காலையில் அனுப்பிச்சி விட்டுட்டு எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரிமா நம்ம ஊருக்கு போகிறேன், நான் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வேலை விஷயமா போகிறேன், நீ பாப்பா அனுப்பிச்சி விட்டுட்டேன் பார்த்துக்குமா, அம்மா நான் 11 மணிக்கெலாம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்போது கிளம்புனாங்க. 11 மணிக்கு நான் கிளம்புறேன்னு சொன்னது 1 மணிக்கெலாம் எனக்கு நியூஸ் வருது. 2016 சனிக்கிழமை அன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு எனக்கு நியூஸ் வருது, அம்மா இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். அந்த பீர் வண்டி இருக்கு இல்லைங்களா, அது போயிட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் ஸ்கூட்டியில் போனாங்க, டிவி ஸ்கூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் போனாங்க. போயிட்டு எங்கள் அப்பாவுக்கும் அடி, எங்கள் அம்மா வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அந்த இது நேற்று நடந்த மாதிரியே தாங்க இருக்குது. எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், இந்த 9 வருடங்கள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நானும் ஒரு பெண் பிள்ளையை வளர்க்கும் போது எங்கள் அம்மா எப்படிலாம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்ற அந்த வலி எனக்கு இப்போ புரியுது. ரெண்டாவது வந்து இப்போ நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு திதின்னும் போது நேற்று நடந்த போலவே எனக்கு தோணுது. 9 வருடங்கள் எப்படி கடந்து போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ரெண்டாவது வந்து எனக்கு இப்போவுமே ஒரு தாய் இல்லைன்னா என்ன கஷ்டப்படுவோம், ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா என்ன கஷ்டப்படுவோன்றதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதால தான் ஒரு தாயோட அருமை எனக்கு ரொம்பவே வலியாக இருக்குது. சொல்ல முடியாது, வார்த்தையால் சொல்ல முடியாது. வலியை மட்டும் உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மாலன்றது ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.